நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உட்காரு. சரி, நீங்களும் உட்காருங்க. இந்தா. தேங்க் யூ. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஆண்டி. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க ஆர்டர் பண்ண போறோம். நீ என்னப்பா எதுவும் பேசாம இருக்க? இவன் இப்படிதான் அடிக்கடி சைலண்ட் மோடுக்கு போயிடுவான். டேய், ஏதாவது ஒண்ணு பேசுடா. என்ன பேசணும்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க மேடம். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு சொல்லிடுங்க. இங்க பாருங்க, யாரும் வெக்கப்பட வேண்டாம். எனக்கு ஒரு தாய் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வாங்க. சைடு டிஷ் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன். வினய், உனக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ். செஷ்வானா இல்ல மஷ்ரூமா சார்? சோனா, இதுல நான் எது ஆர்டர் பண்ணிட்டோம்? ஏய், அது உனக்கு தான். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நீயே சொல்லு. மஷ்ரூம் கொண்டு வாங்க. ஓகே மேம். சோனாக்கு பிடிச்சதுதான் வினைக்கும் பிடிக்கும் போல. அவனுக்கு சைனீஸ பத்தி அவ்வளவா தெரியாது. சுஜா, நீ சொல்லு. எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகேமா. எதுவா இருந்தாலும் அப்படி ஒரு ஐட்டமே இங்க இல்ல. எனக்கு ஒரு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. எனக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். சரிங்க மேடம். சோனா, என்ன சைட் டிஷ் வேணும்னு சொல்லு. சைடு டிஷ் 4 வெஜ் சூப் ஸ்டார்டர்ஸ். அப்புறம் 2 சில்லி சிக்கன். ஓகே. ஒன்னு வந்து கிரேவி ஸ்டைல், இன்னொன்னு ட்ரை. அப்புறம் ஒரு சில்லி கோபி. ஃபிஷ் யாருக்காவது வேணுமா? ஏய், வேணுமா? இங்க பாரு, எனக்கு வேணும் ஃபிஷ் மசாலா. Fish அப்ப ஒரு ஃபிஷ் மசாலா. இப்போதைக்கு இத மட்டும் கொண்டு வாங்க. சரி. பேலன்ஸ் அப்புறம் சொல்றேன். சரி. ஆஹா, இந்த மாதிரிலாம் நகம் கடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நகத்துக்குள்ள இருக்க அழுக்கு எல்லாம் வயித்துக்குள்ள போயிடும்ல. அம்மா, மனு எங்க? அவன் மல்லிகா அம்மா கூட இருக்கான். அப்படியா? நான் இந்த நகத்தெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி தரேன், சரியா? வா. இனி நகம் கடிக்க கூடாது, சரியா? அப்பா எங்க? அப்பா கம்பெனிக்கு போயிருக்காருப்பா. எல்லாமே அப்பாவோட கம்பெனி தானே? ஆமா, ஆனா உனக்கு அது கிடைக்கும் போது பாதி மனுக்கு கொடுக்கணும். அவன் என்னோட பிரதர் தானே? குட் பாய். வினயா, நகத்தை கடிக்காத. சாரி. வினயா, நீ உன் அம்மாவை பார்த்ததே இல்லல? எனக்கு ஞாபகமே இல்ல. பிரதிபா ஆண்டி, வேணும்னா நீங்க இவனை தத்தெடுத்துக்கோங்களேன். நான் இவனை தத்தெடுத்தா உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். அப்படின்னா வேண்டாம். அன்னோன் நம்பரு. எடுத்து பேசு, கட் பண்ணாத. 1 minute. ஹலோ, சோனாவா? ஆமா. நான் கமிஷனர் சேதுபதி பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க தானே ஒரு தமிழன போலீஸ்காரங்க அடிக்கிறத சோசியல் மீடியால அப்லோட் பண்ணது? ஆமா சார். அத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்.
என்னை வந்து பார்க்க முடியுமா? வரேன் சார். எப்போ வரணும்? எப்ப வேணாலும் வாங்க. வரும்போது கால் பண்ணிட்டு மட்டும் வாங்க. சரி, ஓகே சார். என்னவா இருக்கும்? இந்த நேரத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது இல்லையா? அதான் இங்க வர சொன்னேன். தெரியும். கிருஷ்ணதாஸோட மரணம் அது தற்காலிகமா நடந்தது இல்ல, அதை உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் முத்துங்கிற டிரைவர் தான். அந்த ஆளை தூக்குறதுக்கு கமிஷனர் ஆர்டர் போட்டாரு. அந்த முத்துவை ரோஸ் பார்க்ல வச்சு 2 போலீஸ்காரங்க அடிக்கிற வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோவோட சோர்ஸ் யாருன்னு பார்த்தப்போ சோனாங்கிற ஒரு பொண்ணு தான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. சோனான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா? அவங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இதுக்கப்புறம் அந்த ஆளை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு மாற்றணும். அந்த ஆள் மாட்டினான்னா அந்த கொலையை நீங்க தான் பண்ண சொன்னதா சொல்லுவான். என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க சொன்னதுக்கான ஆதாரம் தானே நீங்க தமிழ்ல எழுதி கொடுத்த லெட்டர். என்ன சொன்னாலும் செய்ய சொல்லியிருக்கீங்க. அது வந்து மேடம், நீங்க வேற ஒண்ணு நினைச்சு சொல்லியிருக்கலாம். ஆனா கோர்ட்டுக்கு போச்சுன்னா அதுதான் ஆதாரம். இதுக்கப்புறம் அந்த முத்து என்ன சொல்லுவான்னு தெரியாது இல்லையா? அந்த ஆளுக்கு பதிலா வேற ஒரு டெட் பாடியை தானே எரிச்சிங்க. அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. யார் சொன்னது? உங்களை மாட்ட வைக்கிறதுக்கு தான் கமிஷனருக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதையும் என்கிட்ட ஓப்பனா சொல்லல. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் உங்களை தானே கையை காட்டுறாங்க. அந்த கொலையை நான் பண்ணலன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு எந்த யூஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த ஐஎஸ்ஓ சாரோ கேஸ் அது என்னாச்சு? ஒரு மனுஷனோட உயிரே அதுல வீணா போச்சு இல்லையா? கடைசியில பார்த்தா இருந்தால் நிரபராதி. நான் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தான் இந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்ல வரல மேடம். ராஜீவ்நாத் மேலேயும் பிரதாப் மேலேயும் இந்த கொலை கேஸை கொண்டு போலான்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் மேடம். சொல்ல போனா கமிஷனரே அந்த வழியில தான் வந்துகிட்டு இருக்காரு. ராஜீவ்நாத் மேல கொலையை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சதுன்னா அடுத்த தடவை கேள்வி கேட்கும்போது அதை சொல்லணும் மேடம். நான் இதை பத்தி யோசிக்கிறேன். பிரதாப்க்கும் ராஜீவ் அண்ணனுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இப்ப ராஜீவ்நாத் தான் உயிரோட இருக்காரு. அவரை மாட்ட வச்சீங்கன்னா நீங்க தப்பிக்கலாம். பிரதீபாவை விசாரிச்சிங்களே, அவ என்ன சொன்னா? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பிரதீபா மேடம் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை சப்மிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வீடை காலி பண்றப்போ அதெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. மேடம், அது கவனமா வாட்ச் பண்ணணும். பிரதீபா மேடத்தோட டாக்குமெண்ட்ஸை நீங்க செக் பண்ணணும். பழைய டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சிருக்கிற ஒரு ரூம் இருக்கு, நான் போய் பார்க்கறேன். கமிஷனர் சார். சார், இங்க பக்கத்துல தான் சார். சரிங்க சார், பண்ணிடலாம். அப்படியா? சரிங்க சார். அன்னைக்கு முத்து ஓட்டின லாரி கம்பெனியோட லாரி கிடையாது தானே? ஆமா. அந்த லாரி ஓனரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க லெட்டர் கொடுத்ததுனால தான் அவர் லாரியை கொடுத்து விட்டாராம். வணக்கம் சார். அதை கொடுங்க சார். இந்தாம்மா. போலாம் சார். ஓகே.
ரயில்வே ஸ்டேஷனுக்கு போமா? தெரியும் சார். சந்தோஷம். இந்த ஆன்லைன் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு டிராவல் பண்றவங்களோட எல்லா டீடைல்ஸும் தெரியும். டிரைவரோட டீடைல்ஸ் கஸ்டமருக்கும் கிடைக்கும் சார். அதுவும் சரிதாம்மா. இது ரொம்ப வசதியா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆட்டோவுக்கு கை காட்டினா அவன் நிறுத்தினாதான் நிறுத்துவான். அப்படியே நிறுத்தினாலும் நாம சொல்ற இடத்துக்கு அவன் வரமாட்டான். நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே, அப்ப இருந்து அதான் யோசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்லயும் டிவிலையும் வந்த ஒரு தீவிரவாதிய, அதுவும் பிடிபடாத குற்றவாளிய பிடிக்க உதவி பண்ண ஒரு பொண்ணு. நான் இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அதுவும் சரிதான். சொல்லுமா. நான் ஸ்டேஷனுக்கு தான்மா போய்கிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரெயின் ராத்திரிக்கு தான். வழியில என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிக்குவான். அவன் கூட நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல விட்டுருவான். சரி, நான் கேட்டு பாக்குறேம்மா. சரி சரி. என் பொண்ணுமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் நல்லது தானே சார். அப்பா அம்மாக்கள இதயத்தோட சேர்த்து பிடிக்கிறவங்க இப்பவும் இருக்காங்க இல்லையா? சரிதாம்மா. அவ இப்ப +1 படிக்கிறா. IAS படிக்கணும்னு ஆசைப்படுறான். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவா. அவங்க லட்சியம் நல்லதுதான் சார். என்ன டிகிரி படிக்கணும், கோர்ஸ்ல எப்ப சேரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. நான் சொல்றேன் சார். சார், மினிமம் ஒரு யுனிவர்சிட்டி டிகிரி 21 வயசுல இருந்து எழுதலாம். ஜெனரல் 32 வயசு வரைக்கும் 6 தடவை எழுதலாம். ஓபிசியா இருந்தா 35 வயசு வரைக்கும் 9 தடவை எழுதலாம். SC ST 37 வயசுல இருந்து ஏஜ் ஓவர் ஆகுற வரைக்கும் எழுதலாம். எக்ஸாம் 2 தடவை வைப்பாங்க, பிரிலிமினரியும் மெயினும். அது முடிஞ்சா பர்சனல் டெஸ்ட். UPSC தான் எக்ஸாம் நடத்துறாங்க. ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். பிரிலிமினரி எக்ஸாம் இந்த மாசம் 27ஆம் தேதி நடக்குது. உன்னை நான் பாராட்டுறேம்மா. சார், உங்களுக்கு இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப்பா? ஆமா. நான் IAS ஓட டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். Thank you. சார், 242 ரூபாய். 250 ரூபா இருக்கு. என்னங்க சார் பேலன்ஸ்? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டுமா. இல்ல சார், நான் செஞ்ச வேலைக்கு காசு போதும். ஓகே. சரி. Thank you. நான் உள்ள கொண்டு வந்து வைக்கணுமா சார்? இல்ல வேண்டாமா. நாம டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5 ஸ்டார் கொடுங்க சார்னு கேட்பாங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை சார். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க எனக்கு கொடுங்க. இத பாருமா, இப்ப எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அந்த தீவிரவாதியை பிடிக்க போலீஸ்க்கு நீதாமா உதவி இருக்க. ஆமா சார். IASக்கு படிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமா சார். நல்லா இருப்பாமா. Thank you சார். போயிட்டு வரேன். சரி. பாத்து போமா. வரேன் சார். வா. இந்த வண்டி நீங்க வாங்குனீங்களாமா? இத வாங்க அஞ்சனம்மா கிட்ட எங்க காசு? இது டாக்ஸி. கால் பண்ணும்போது போகணும், அவங்களுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணணும், அவங்க கொடுக்குற காசை வாங்கணும். அஞ்சனம்மா, அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா?
எல்லா மனுஷங்களும் கஷ்டப்பட்டு தான் வாழறாங்க. நீயும் நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் வாழணும். ம், வா. வா. நீங்க எங்கதான் இருக்கீங்களா? சுஜாவை பார்க்க வந்தேன். பிரதிபா மேடம் கூட வெளியில போயிருக்கா, இன்னும் வரல. வேலை எப்படி இருந்தது? நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தானே. வண்டியை எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்திக்கங்கன்னு சொன்னாரு. ஆமா, டிராவல் பண்ண எல்லாருமே 5 ஸ்டார் தானே கொடுத்துருக்காங்க. அது யாரு சொன்னா? கேள்விப்பட்டேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய புது முகங்களை பார்க்கலாம் இல்லையா? அப்புறம் ஒரு பொண்ணுங்கிற முறையில ஏதாவது தொந்தரவு? இல்லன்னு, டிராவல் பண்ண எல்லாரும் ரொம்ப டீசென்ட். இன்னைக்கு மதிய மேலதான் வண்டியை கொடுத்தாங்க. 400 ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன்னு. நாளையில இருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி காரை ஓட்டணும். அது இதுக்கிடையில உன் படிப்பு? அதுவும் நடக்கும். இப்ப எனக்குள்ள ஒரு வேகம் வந்திருக்கு. IAS பிரிலிமினரிய நான் சீக்கிரம் எழுதணும். அனு, நீ என்ன மாமா கிட்ட பேசாம இருக்க? யாரும் தெரியலையா? பிச்சாட்டி மாமா தானே? அதை யாரு சொன்னது? அத நானே கண்டுபிடிச்சிட்டேன். மாமா பிச்சாட்டி ஒரு வாட்டி காட்டுறீங்களா? அது எல்லாத்தையுமே உன் அஞ்சனா அம்மா தூக்கி போட்டாங்களே. சாப்பாடெல்லாம் எங்க சாப்பிட்ட? நான் வர வழியில சாப்பிட்டேன்னு. ராத்திரி சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருமா, நான் வேணா மேடம் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமா இருக்கும். மனு சாரும் நீயும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. நீங்க எதையும் பேச வேண்டாம். இப்ப எரிஞ்சிட்டு இருக்க தீய கண்டிப்பா தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் மனு சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க அடிக்கடி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு தெரியுமா? இங்க பிரச்சனை என்னன்னா, எப்பவும் பெரிய கூடாதுன்னு இருந்த 2 தோழிகள் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கிடையில ஒரு மரணம் நடந்திருக்கு, தாசாரோட மரணம். நாம என்ன பண்ணணும்னா, போலீஸ்க்கு தெரியாம ஒரு விசாரணை பண்ணணும். அம்மாவும் பிரதீப் அம்மாவும் எதுக்காக பிரிஞ்சு போனாங்க? அந்த மரணம் ஒரு கொலை கேஸா? அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரையும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கான முயற்சியை பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் உன் கூட இருக்கேன். இது போதுன்னு 2 அம்மாக்களும் பாசத்தோட வாழ போற ஒரு காலத்தை நோக்கி தான் நாம டிராவல் பண்ண போறோம். நான் ஒத்துக்கிறேம்மா. சரிங்கண்ணே, நான் அனுவ குளிப்பாட்டி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சுஜா வந்ததும் நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு பார்க்கலாம். சரி, வா அனு. போமா. வரேன்னு. பாய் மாமா. பாய். இந்த வேலையை யார் பண்ணாங்க? என்னாச்சு? ஐயோ, லக்கேஜ் எல்லாம் வெளியே இருக்கு. யாரு பண்ணாலும் நல்லதுதான். உங்களை நீங்களே பெருமையா பேசிக்கிறீங்க. சாவியை கொடுங்க. உனக்கு நான் ஏன் கொடுக்கணும்? இந்த ரூம் எனக்கும் சேர்ந்த ரூம் தான். அது எந்த செக்ஷன்? சிவில் ஆர் கிரிமினல்? இல்ல, உன்னோட IAS கோச்சிங்க்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா அரெஸ்ட் பண்ண புது செக்ஷன் இருக்கான்னு? கீ தருவீங்களா மாட்டீங்களா? இது என்னோட ரூம். என் ரூம்ல நீ இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். அதுக்கு இன்னொரு பொண்டாட்டியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ணி விட்டுட்டு போன ஆளுங்கெல்லாம் கியூல இருக்காங்க இல்லையா? கீய கொடுக்கறீங்களா இல்லையா? இல்ல. சரி, இது ஒரு சேலஞ்ச். அஞ்சனா கண்டிப்பா இந்த ரூம்ல தான் இருப்பா. ஓஹோ. வானு.
நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். அதை நீங்க காது கொடுத்து கேட்கணும். நான் வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது என் ரூம்ல இருந்து திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. மனு சார் கிட்ட சாவியை கொடுக்க சொல்லி சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அதுக்காக ஒரு பரிகாரமும் வேணும். இதுக்கு முன்னாடி நீ யாரோட ரூம்னு சொன்ன? என்னோட ரூம்னு? ஆ, எந்த ரெஜிஸ்டர் உனக்கு ரூமை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு? நீங்க எப்படி வேணா எனக்கு கிண்டல் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் கேட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ ஒரு ரூம் தேவைப்படுது. கண்டிப்பா பிகே நிலையத்துல தான் உனக்கு ரூம் வேணுமா? எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பிகே நிலையத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது எவ்வளவு கிலோ தங்கத்தை நீ எடுத்துட்டு வந்த? நான் அதிகமா பேச விரும்பல. ரூமோட சாவியை வாங்கி கொடுக்கணும். ஆமா, நீ ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே வந்த. சாவி கிடைச்சதா? பிரச்சனைகளை பெருசு பண்ணாதீங்க. நான் யார் கூடவும் சண்டை போடவும் பிரச்சனை பண்ணவும் இல்ல கோல் மூட்டி விடவும் இங்க இல்ல. நான் வந்து மாட்டிக்கிட்டேன், வாழ்ந்துதானே ஆகணும். நான் சொல்றத கேட்டு நீ இருக்கிறதா இருந்தா இங்க இருக்கலாம். வாளை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். நீங்க சொன்ன வார்த்தை அற்புதமா இருக்கு. பொண்டாட்டி ஒரு நாய் மாதிரி நடந்துக்கணும். நாயை பாத்துக்கிறதுக்கான சட்ட விதிகள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதை அடிக்கவோ கொல்லவோ ஒரு மனுஷனுக்கு உரிமை கிடையாது. அந்த மாதிரி சட்டம் இருக்கிற ஊர்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி வாழற அந்த பொண்ணு நாய் இல்லைன்னு நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மனு, ஐஏஎஸ் படிச்சவ பேசுற பேச்ச பாத்தியா? தேவைப்பட்டுச்சுன்னா பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்றா. அப்படி நான் சொல்லவே இல்லை. சட்டப்படி நான் இவரோட பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் தங்குவேன். நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் சட்டப்படி முயற்சி பண்ணுவேன். சட்டப்படி போய் முயற்சி பண்ணு. ஃபர்ஸ்ட் மகளிர் கமிஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ரெண்டாவது குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்லி நான் போலீஸை வர வைப்பேன். ஓ, பண்ணு தாயே. நீ யாரையும் இங்க வர வைக்க வேண்டாம். மனு, சாவியை கொடுத்துரு. அம்மா. குடுடா. அம்மா, நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்க. டேய், அவ மட்டும் ஃபோன் பண்ணியிருந்தானா அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனைகள் என்னன்னு உனக்கு தெரியாதா? எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு அவ தயாரா இருக்கா. பிரதீபா வெளியில போயிட்டு வந்துட்டாளா என்ன? இல்லம்மா, ஏன் கேக்குறீங்க? அது வந்து இங்க இருக்கிற ரகசிய ரூம்ல சில ரகசிய ஆதாரங்கள் இருக்கு. அதை நாம எடுக்கணும். டேய், நீ இப்போதைக்கு அஞ்சனா கிட்ட பிரச்சனை பண்ணாத.
வாங்க போறேன். குளிக்க கஷ்டமா இருக்குல்ல? தண்ணி ரொம்ப குளிரா ஓ, இருக்கு. சுடு தண்ணில குளிக்க கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரு மனுஷங்கிறவன் இயற்கை நமக்கு கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கணும். சந்தோஷமா ஏத்துக்கணும்னா சாப்பாடு சாப்பிடணும். இயற்கையை நம்ம ஏமாத்துனா பெரிய ஆபத்து வரும். வெள்ளப்பெருக்கு, குணப்படுத்த முடியாத வியாதி, மனுஷங்களை கொல்ற வைரஸ் எல்லாம் வரும். நாம ஆத்துல போய் குளிச்சா அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வரும். இந்த அஞ்சனா அம்மா அப்படிதான் வளர்ந்த. என்ன பார்த்தல எனக்கு எந்த வியாதியும் வந்ததில்ல. நீ போய் புக் எடுத்து படி வா. ரீல்ஸ் பண்ண வேணாமா? என்னது, படிக்க வேண்டாமா? படிச்சதுக்கு அப்புறம் டிக்டாக் பண்ணலாம். நானும் போய் படிக்கணும். எக்ஸாம் வர போகுது. ஐஏஎஸ் தானே? அப்படிதான் சொல்றாங்க. வா. அஞ்சனாம்மா, நான் படிச்சு முடிச்சிட்டேன். எல்லாம் படிச்சிட்டியா? இதுக்கப்புறம் ரீல்ஸ். அஞ்சனாமாவுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்ப உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா அம்மா? யாரு சொன்னா? அப்பா உங்க மேல கோவமா இருக்கார்ல? அவருக்கு என் மேல கோவம்லாம் இல்ல. அவர் எப்பவும் அப்படிதான். சில நேரம் சக்கரை மாதிரி பாசம் காட்டுவாரு, சில சமயம் பயங்கரமா கோவப்படுவாரு. அப்பா நல்லவர் தான். உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமாமா? இதுல என்னமா சந்தேகம்? உன்னோட அப்பா தான் என்னோட உயிரே. அப்பாவுக்கும் அப்படிதான். ஆனா பாட்டி உங்களை திட்டுறாங்களே. என்னையா? நான் தான் பார்த்தேனே. அம்மாக்கள் எல்லாம் திட்டதான் செய்வாங்க. அப்பதான் பசங்க திருந்துவாங்க. பாட்டி எனக்கு யாருன்னு தெரியுமா? கடவுள். அவங்கள மாதிரி இந்த அளவுக்கு என்கிட்ட பாசம் காட்டினவங்க வேற யாரும் இல்ல. அந்த அம்மாவையே எதிர்த்து பேசும்போது என்னோட இதயம் பயங்கரமா வலிக்குது. கண்டிப்பா ஒரு நாள் அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன அவங்க இந்த அம்மா கிட்ட வான்னு சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. இது எதையும் நான் உன்கிட்ட சொல்லல. இதெல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கிட்டது. நான் போய் விளையாட்டுமாமா? பார்த்து விளையாடணும். மழைக்கு முன்னாடியே சோனாவும் வினையும் வந்து பைக்க கொண்டு போனா நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் நல்ல ஜோடி இல்ல பிரதிபாமா? வினயனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குதுமா. சோனாவோட அதிர்ஷ்டம். சோனா மாறிட்டாலமா? ஆமா, வா. பாட்டி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன எடுக்க போறேன்? இது என்னோட ரூம் தானே? இல்லையே, இது பிரதீபா பாட்டியோட ரூம் தானே? அப்படியா? அது வந்து என்னுடைய ஆபீஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இங்க சிலது மறந்து வச்சிட்டேன். இத நீங்க பிரதீபா பாட்டி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, இது ரகசியமா இருக்கணும். வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லுவியா? நான்
நான் சொல்ல மாட்டேன். அஞ்சனம்மா கிட்ட நான் போய் சொல்லட்டுமா? ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ம் நீ வா. நாளையில இருந்து நமக்கு தேவையானதை நீதான் சமைக்கணும். கண்டிப்பா சாரதா சமைக்க மாட்டா. மல்லிகா அவகிட்ட சொல்லிருப்பா. மேடம் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. மல்லிகாவோட சுபாவத்தை பொறுத்தவரை கண்டிப்பா சொல்லுவா. அத நீ பெருசா எடுத்துக்காத. கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டா. அத நான் பாத்துக்கிறேன். நீ மல்லிகாவை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேமா. மேடம் என்னையும் இந்த வீட்ல ஒரு ஆளா தான் பாத்துட்டு இருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். பிரதீபா பாட்டி ரூம்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு வரியா? போ. இனி ஷாஜிக்கும் உனக்கும் கல்யாணத்தை லேட் பண்ண வேண்டாம். நானே நடத்தி வைக்கிறேன். நான் இந்த கேஸ் விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதெல்லாம் முடியட்டும். ஆஹா, என்னோட செல்லக்குட்டி எப்ப வந்தா? இந்த ரூம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். யாரெல்லாம் இருக்காங்க? பாட்டி, சுஜா ஆண்டி. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். பாட்டி சுஜா ஆண்டியும் இருக்காங்க. அவங்க உன்னை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. ஐயோ, நீங்க இங்க இருக்கிற விஷயத்த நான் சொல்லவே இல்ல. நீ ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சுஜா, நீ எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரியா? இதோ கொண்டு வரேமா. ஒரு நிமிஷம். இந்தா, இத உனக்காக நான் வாங்கினேன். சுஜா ஆண்டி போயிட்டாங்க. இங்க பாரு, இந்த பாட்டியும் போனாதான் என்னுடைய வேலை முழுசா நடக்கும். அப்படி என்ன பண்ண போறீங்க? இதோ யாருக்கும் தெரியாம இந்த கீய பாட்டியோட ரூம்ல நான் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? பாட்டியை நான் வெளில கூட்டிட்டு போறேன். சரியா? அது போதும். நான் இப்ப போயிட்டு அப்படியே வந்துடுறேன். சரி சரி போ. கமிஷனருக்கு ஆதாரத்தை கொடுக்கறதா நான் சொல்லியிருந்தேனே. அடுத்த சிட்டிங்ல கண்டிப்பா கொடுத்தாகணும். இருந்தாலும் ரகசிய ரூமை திறந்து பார்க்கலாம். பாட்டி, என்ன நீ ஓடிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒரு ரகசியம். பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நான் இங்க பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அத திறந்து பார்க்க சாவி எடுக்கலான்னு இருந்தேன். உங்களை அஞ்சனம்மா தேடிட்டு இருக்காங்க பாட்டி. சீக்கிரமா உங்களை போய் பாருங்க. அப்படி என்ன அவசரம்? அத பத்தி எனக்கு தெரியாது. சரி, நான் இப்பவே போய் பார்க்கறேன். போலாமா? நான் அப்புறமா வரேன். சரி. பாட்டி, அந்த பாட்டி போயிட்டாங்க. சரி சரி வா. வா. மனு, நான் உன்னை பார்க்கதான்ப்பா வந்தேன். நீ போகாம இருக்கதான் அப்படி சொன்ன. சொல்ல போனா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உன் அம்மா உனக்கு சொல்லிருப்பால. அம்மா அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் நல்லபடியா குணமானது உனக்கு தெரிஞ்சும் நீ என்ன பார்க்க வராம இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன பார்க்க உனக்கு விருப்பம் இல்லை, அப்படிதானே? பரவாயில்லப்பா. அத்தை, நீங்க நல்லபடியா குணமாயிட்டீங்கன்னு நீங்க யாருக்குமே தெரியாது. அம்மாவை டெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அப்புறம் ரகசியமா போய் அம்மாக்கே தெரியாம கேஸ் கொடுத்துருக்கீங்க. கொலை கேஸ்ல அம்மாவை மாட்ட வச்சிருக்கீங்க. நீ அம்மா அம்மான்னு ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டு இருக்கியே, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைல்ல?
இத்தனை நாளாவே நீ என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு என் கூடவே இருந்த. நான் வீல் சேர்ல இருக்கும்போது நீ எங்க போனாலும் வந்தாலும் என்ன வந்து பார்த்துட்டு தான் போவ. உனக்கு கூட பிறந்த ஒருத்தன் இருந்தான்னு நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? வினு என்னோட பையன். நீயும் அவனும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீயும் அவனும் சண்டை போட்டிருக்கீங்க. நீ என்ன சொல்லுவன்னா நான் உன்னோட அம்மான்னு. கடைசியா வினுவும் அதுக்கு ஒத்துக்குவான். வினுவுக்கும் உனக்கும் ஒரே ஒரு மாசம் தான் வித்தியாசம். அவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான். முறைப்படி பார்த்தா அவன் தான் உன்னோட அண்ணன். அவன் எங்க இருக்கான்னு நீ எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கியா? நீ கண்டிப்பா அவனை மறந்திருப்ப, அது உண்மைதான். அப்போ உனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு மகன் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. செத்து போயிட்டான்ல. அதுக்கு ஆதாரம் இல்லைல்ல. இங்க பாரு, நீ என்னை விட்டு பிரியறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லு. நீங்க தானே எங்களை விட்டு பிரிஞ்சீங்க. அம்மா தானே உங்களை இத்தனை வருஷமா பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ எல்லா சொத்துமே உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையேப்பா. சொல்ல வேண்டி வந்தா சொல்லுவேன். இந்த சொத்துல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மனோ, அத பத்தி பேச எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இது எனக்கும் மல்லிகாக்கும் நடக்கிற விஷயம். நீ இதுல தலையிடாத. அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட கேட்டா கொடுக்க போறாங்க. நான் தான் சொன்னல, எனக்கு சொத்தெல்லாம் தேவையில்ல. சொத்துக்காக நான் எந்த கேஸையும் கொடுக்கல. என்ன கொடுத்திருக்கேன்னா என் புருஷனோட மரணம் ஒரு கொலை கேஸ்னு கொடுத்திருக்கேன். ஓ, அப்ப கொலை பண்ணது அம்மாங்கறீங்க. அத பத்தி கோர்ட் தான் முடிவெடுக்கணும். மல்லிகா நிரபராதியா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா வேற ஆள் இருப்பாங்கல்ல. நீ இப்போ என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கல்ல, எனக்கும் என் பையன் இருந்திருந்தா கண்டிப்பா அவனும் இதுக்கான பதில சொல்லிருப்பான். இங்க பாருப்பா, நான் இப்பவும் உன்னை நான் பெத்த மகனா தான்ப்பா பாத்துட்டு இருக்கேன். சொத்து விஷயத்த பத்தி நீ சொன்னல, அதெல்லாம் கிருஷ்ணதாசுங்கிற உன் மாமாக்கு சொந்தமானது. அதுக்கு வேற யாருக்கும் உரிமை கிடையாது. என் வீட்டுக்காரர் இறந்து போனதால எனக்கும் என் மகனுக்கும் அந்த சொத்துல உரிமை இருக்கு. அப்படின்னா தாஸ் அங்கிள் செத்து போன காரணத்தால தான் உங்களுக்கு சொத்து கிடைச்சிருக்கு. ஆமா. அப்பனா அவரை கொன்னது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? அது நீங்க தான். நீங்க தான் அவரை ஆளை வச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அந்த கார்ல நானும் தான் பாருந்தேன். என்ன கொலை பண்றதுக்கு நானே ஆளை ஏற்பாடு பண்ணுவேனா? நீங்க இல்லாத நேரம் பார்த்து கொலை பண்றதுக்கு தான் ஆளை செட் பண்ணிருக்கீங்க. நீங்க கார்ல இருந்தது அவங்களுக்கு தெரியல. இத பத்தி இனி நான் உன்கிட்ட பேச விரும்பலப்பா. நீ ஒரு கீ கொடுத்த பொம்மைப்பா. நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட பையன் அவன் எப்ப இங்க வந்தாலும் நான் ஏத்துப்பேன். அதை விட்டுட்டு அவன் சொத்துக்காக தான் இங்க வரான்னு நான் கேள்விப்பட்டேன்னா அவனோட முடிவு என் கையால தான் இருக்கும். ஏய் வா. மனு சார் இங்க இருக்காரான்னு பாக்குறியா? இல்ல. மனு சார், நாங்க 2 பேரும் இன்னும் பிரியல. ஆனா இப்போ நானும் இந்த குழந்தை மட்டும்தான் இங்க இருக்கோம். நீங்க இருந்தப்போ உன்கிட்ட தான் மனசு திறந்து பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பேச முடியாத நிலைமையில இருக்கு. அந்த அளவுக்கு மனசுல துக்கம் இருக்கு. நீ எதுக்கு அதுல வாண்டடா வந்து விழணும்? என்னோட கஷ்டம் அது எனக்கு சொத்தாவே இருக்கட்டும். மனு சார் இந்த ரூம்ல தங்கல. நீ வந்தத ஷாஜியா நான் சொன்னாங்க. நான் வந்தப்போ நீ ஏன் வரல? பிரதிபாமா ட்ரீட் கொடுக்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. சோனாவும் அப்புறம் கூட வினயும் வந்திருந்தாரு. அவன் ஒண்ணு புது கதாபாத்திரம் ஒண்ணும் இல்ல. அவனை பத்தி உனக்கு தெரியாது.
பிரதிபாமாவை பார்த்ததும் சந்தோஷமா இருந்ததுல்ல? சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. எத்தனை வருஷம் நான் அந்த வீல் சேரை தள்ளியிருப்பேன். அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன், என்னைக்காவது என்ன மகளேன்னு கூப்பிடுவாங்களான்னு. மகளேன்னு கூப்பிட்டாங்களா? என்ன அப்படிதான் கூப்பிட்டாங்க, மகளேன்னு. இப்ப என்னோட சங்கடம் எல்லாம் அது இல்ல. மல்லிகா மேடம் சரியா பேசுறது இல்ல. நான் அவங்க பக்கம் சேர்ந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னால ஒருத்தருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது யாருன்னு நீதான் தீர்மானிக்கணும். பிரதிபாமா தான் எனக்கு வேணும். மல்லிகா மேடத்தை விட நான் அதிகமா நேசிக்கிறது பிரதிபாமாவை தான். உன்னோட முடிவுல நீ உறுதியா நிக்கணும். நீ எடுக்கிற முடிவு மத்தவங்களுக்கு தப்பா தெரியலாம், அது இயற்கையான ஒண்ணுதான். ஆனா ஒருத்தர் கூட சேர்ந்ததால நீ ஒரு சாதாரண பொண்ணா இருக்க கூடாது. எனக்கு 2 பேரும் வேணும். அவங்க 2 பேரும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. அஞ்சனா, நீ என்ன ரொம்ப குழப்புற. சிம்பிள். நீ பிரதிபாமாவோட கூட இருந்து பாசத்தை காட்டலாம், ஆனா மல்லிகாமா உனக்கு எதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்குள்ளதான் இப்ப சண்டையே நடந்துட்டு இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? இந்த வீட்ல அமைதிங்கிற வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு அவசர நிலை ஏற்படுத்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் சாகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. சொல்ல போனா நாம இது எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். நம்மளோட சொந்த அம்மாக்கள் தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல யாரோட ரத்தம் கீழே விழ போகுது? கொஞ்சம் கூட நிம்மதியா இல்ல சுஜா. பாதுகாப்புக்காக நான் போய் தங்கறதுக்கு எந்த இடமும் இல்ல. நீ இப்ப வந்ததாலதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. முன்ன மாதிரி நீ என்ன வந்து கட்டி பிடிக்கணும், பாசம் காட்டணும். நான் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கு. இங்க பாரு, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் எதுக்காக தினமும் அழுதுட்டே இருக்கேன்னு எனக்கு நானே கேட்டுப்பேன். நான் பேசாம அந்த தேயிலை தோட்டத்திலே வாழ்ந்திருக்கலாம். அஞ்சனா, என்ன இது? அஞ்சனா, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாம் சரியாயிடும். நீ படிக்க ஆரம்பிச்சிட்டியா? என் தேயிலை தோட்டத்துல என் சொந்தக்காரங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. நான் கண்டிப்பா அதை வாங்குவேன் சுஜா. அது மட்டும்தான் என்னோட லட்சியமே. நிச்சயமா? அழாத. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. டயர்டா இருப்பல்ல? சரி, குட் நைட். குட் நைட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.